எல்லாருக்கும் வணக்கம். எங்க இயல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ இந்த வீடியோவை முதல்ல 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்லயும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு பாட்னியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கிராப் ரிலேட்டடா நான் படிக்க போறேன், இல்ல அனிமல் சயின்சஸ் ரிலேட்டடா நான் படிக்க போறேன், ஃபிஷரிஸ் ரிலேட்டடா இல்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரிலேட்டடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அதை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லைன்னு உங்க வீட்டுல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தேர்ட் சாய்ஸா கூட இருக்கலாம். பட் இதுதான் ரைட். டிலே பண்ணாதீங்க. வேற எந்த ரிசல்ட்ஸ்க்கும் வெயிட் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் பொறுத்த அளவு ICAR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சுக்கு கீழே தான் எல்லா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இயங்குதுங்க. ICAR தான் டெர்மினல் அத்தாரிட்டேட்டிவ் ஏஜென்சி. இந்த ICARக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்ல பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்றாங்க, ஹார்டிகல்ச்சர் ஆஃபர் பண்றாங்க, ஃபாரஸ்ட்ரி ஆஃபர் பண்றாங்க, பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்க, டைரி டெக்னாலஜி ஆஃபர் பண்றாங்க, ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டட் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, ஃபிஷரி சயின்சஸ் அண்ட் அனிமல் சயின்சஸ் ரிலேட்டட், அதாவது வெட்டனரி சயின்சஸ் உடைய அலைடு கோர்சஸும் இங்கே ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.icar.org வெப்சைட்குள்ள போயிட்டு இந்த அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர்னா வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லைங்க, இத்தனை அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் டிசிப்ளின்ஸ் இருக்கு. ஆனா இது ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம், என்ன படிப்பாங்க, எவ்வளோ நாள் டியூரேஷன், என்ன மாதிரி கோர்சஸ் இருக்கும், நிறைய அவேர்னஸ் இருக்கு, நிறைய கரியர் கேம்பெயின் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா என்ன படிப்பாங்கன்னு ஐடியா இல்லையா? ஸோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குங்க. இது வந்து ஒரு 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம். இந்த 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம்ல அவங்க ஒரு செட் ஆஃப் டிசிப்ளின்ஸ் பத்தி படிப்பாங்க. என்னென்னலாம் செட் ஆஃப் டிசிப்ளின்ஸ் பத்தி படிப்பாங்க, என்னென்னலாம் கோர்சஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உளவியல், அதாவது அக்ரானமின்னு சொல்லுவோம். ஒரு செடியை உற்பத்தி பண்ணக்கூடிய, அதாவது கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதை பத்தி டீடைல்டா படிக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் தான் அக்ரானமி. எவ்வளவு விதை தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு, விதைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, எப்பப்பெல்லாம் நம்ம தண்ணி பாய்ச்சணும், எப்ப நடவு செய்யலாம், எவ்வளவு உரம் தேவைப்படும், எவ்வளவு தண்ணி மொத்தமா தேவைப்படும், என்னென்னலாம் ஒரு செடி வந்து ஆரம்பத்துல விதைச்சல் வந்து மகசூல் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு படிக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் தான் அக்ரானமி. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாயில் சயின்ஸ், அதாவது மண்ணியல் அப்படின்னு சொல்லுவோம். மண்ணில் இருக்கக்கூடிய எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலையும் என்ன செடி வந்து வளரும், மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை பத்தி படிக்கக்கூடியதுதான் சாயில் சயின்ஸ். இப்போ இது ரிலேட்டடா இன்னொரு டிசிப்ளின் பாத்தீங்கன்னா அக்ரோமெட்டியாலஜி, அதாவது வேளாண் வானிலை இயல். அது கால வெப்பநிலை பத்தி, ஒரு செடிக்கு என்ன மாதிரியான என்விரான்மெண்டல் கண்டிஷன் வேணும், என்ன டெம்பரேச்சர் வேணும், என்ன மாதிரி கிளைமேட்ல அது வளரும் படிக்கக்கூடியது அக்ரோமெட்டியாலஜி. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பயிர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் படிப்பாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா என்டமாலஜி, அதாவது பூச்சியல். ஒரு செடியை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்னலாம் வகையில இருக்கு, அது என்ன ஸ்டேஜ்ல ஒரு செடியை தாக்கும், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு படிக்கக்கூடியது பூச்சியல். அடுத்து வந்து நோயியல், அதாவது பிளான்ட் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செடியை தாக்கக்கூடிய நோய்கள், என்னென்ன மாதிரிலாம் நோய்கள் இருக்கு, என்னென்ன ஸ்டேஜ்ல ஒரு செடியை வந்து அந்த நோய் தாக்கும், அதுக்கான கண்ட்ரோல் மெஷர் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடியது பிளான்ட் பேத்தாலஜி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயிர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் வரும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பயிர் மேம்பாட்டு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் படிப்பாங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான்ட் பிரீடிங், மரபியல் மற்றும் தாவர இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் இதெல்லாம் படிப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரகம் எப்படி உருவாகுது, என்ன மாதிரிலாம் மெத்தட்ஸ்ல ஒரு ரகம் வருது, ஒரு ஹைபிரிட் வருது, அதை வந்து எப்படி வந்து நம்ம டெவலப் பண்றோம்,
இப்ப உள்ள மெத்தட்ஸ் என்ன, இல்ல ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் என்ன, இத பத்தி படிக்கக்கூடியதுதான் ஜெனெடிக்ஸ் அண்ட் பிளான்ட் பிரீடிங். இது ரிலேட்டடா இன்னொரு கோர்ஸ் இருக்கு, அதுதான் சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது விதை உற்பத்தி தொழில்நுட்பம். இதுல வந்து ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரகத்தை வந்து எப்படி மல்டிப்ளை பண்றாங்க, அது எப்படி மார்க்கெட்டுக்கு வருது, என்னென்னலாம் டெக்னாலஜி அதுல இருக்கு, விதைகளை சம்பந்தப்பட்டு விதையோடைய சயின்ஸை பத்தி படிக்கக்கூடியதுதான் சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதோடைய இன்னொரு டிவிஷன் பாத்தீங்கன்னா பிளான்ட் பயோடெக்னாலஜி. இதுல வந்து மரபணு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள்ல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இனோவேஷன் என்னென்னலாம் இருக்கு, அதை எப்படி ஒரு கருவியா நம்ம பயன்படுத்தி ரகங்களை உற்பத்தி பண்ணலாம், ரகங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிவிஷன்ல படிக்கக்கூடிய கோர்ஸ். இதோடய சேர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 கோர்சஸ் படிப்பாங்க, அதாவது கிராப் பிசியாலஜி, இன்னொன்னு பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி. கிராப் பிசியாலஜில ஒரு செடியில நடக்கக்கூடிய என்னென்னலாம் மெட்டபாலிசம் இருக்கு, என்னென்னலாம் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிப்பாங்க. அது மூலியமா நம்ம எப்படி வந்து ஒரு பிளான்ட் growth ரெகுலேட்டர்னு சொல்லுவோம், எப்படி வந்து செடிகளுக்கு வந்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணக்கூடியதுனால அதோடைய வளர்ப்பு தன்மையை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த கிராப் பிசியாலஜி அதே மாதிரி பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து படிப்பாங்க. ஸோ இதோட பாத்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து இதுதான் அக்ரிகல்ச்சர்ல மோஸ்டா படிப்பாங்க. இது இல்லாம ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் இந்த 2 கோர்சஸ் வந்து வரும். ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் அதோடைய இன்ட்ரோடக்டரி கோர்சஸ் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர்ல வரும். ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலையில என்னெல்லாம் இருக்கு, என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கு, என்னென்னலாம் ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரொடெக்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, கிரீன் ஹவுஸ், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் பத்தி அவங்க தோட்டக்கலையில படிப்பாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரிலேயும் என்னென்னலாம் இருக்கு, நம்மளுடைய காடு வளங்கள் என்னென்ன, என்ன மாதிரி எல்லாம் காடு இருக்கு, இதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்றது, என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்ல, இதை பத்தி எல்லாம் படிக்கக்கூடியது வந்து ஃபாரஸ்ட்ரி. இது சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கோர்ஸும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல கண்டிப்பா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் மேஜரான ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட். இது போக முக்கியமா அக்ரிகல்ச்சர்ல இன்னும் 2 டிசிப்ளின்ஸ் இருக்குங்க, அதாவது வேளாண்மை விரிவாக்கம், அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா டெக்னாலஜியும் ஒரு எண்ட் யூசரை போய் சேராம அது முழுமை அடையாது. அதே மாதிரிதான் அக்ரிகல்ச்சர்ல என்ன டெக்னாலஜியா இருக்கட்டும், என்ன ரகமா இருக்கட்டும், அது வந்து ஒரு எண்ட் யூசர் விவசாயிகளோ இல்ல நம்மள வந்து சேர்ந்தாதான் அது முழுமை அடையும். ஸோ இதை பத்தி படிக்கக்கூடியதுதான் நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். என்ன மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னென்னலாம் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஆப் மூலியமா எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்றது, காமன் பப்ளிக்கோட எப்படி போய் கனெக்ட் பண்றது, மார்க்கெட்டை எப்படி ரீச் பண்றது, இந்த மாதிரியான படிக்கக்கூடியதை வந்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இது இல்லாம வேளாண்மை பொருளாதாரம், அதாவது அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி, ஒரு செடியை உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல என்னெல்லாம் பொருளாதாரம் இருக்கு, நம்ம எவ்வளவு வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும், நம்ம நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி வந்து இந்த பிரைசஸ் ஃபிளக்சுவேட் ஆகுது, என்ன மாதிரியான இன்புட் காஸ்ட் மாறுது, இது எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது நம்மளுடைய பிரைஸ், இந்த மாதிரி படிக்கிறது அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ். இது இல்லாம பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் அண்ட் அனிமல் சயின்சஸ் பத்தி கோர்சஸ் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் அண்ட் அனிமல் சயின்சஸ் இல்லாம அது முழுமை அடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர். 4 வருஷத்துல நீங்க இந்த மாதிரியான கோர்சஸ் தான் படிப்பீங்க. 4 வருஷத்துல என்ன படிப்போம் இவ்வளோ டிசிப்ளின்ஸ்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர்ல இந்த எல்லா டிசிப்ளின்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த எல்லா டிசிப்ளின்ஸோடைய ஃபண்டமெண்டல்ஸ் அதோடைய அலைடு படிப்பீங்க. அலைடு சப்ஜெக்டோட பேசிக்ஸ் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயும் செகண்ட் இயர்லயும் படிப்பீங்க. உங்களுக்கு தியரி இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், நீங்க படிப்பீங்க. தேர்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அலைடு சப்ஜெக்டை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது படிப்பாங்க. எப்படியெல்லாம் கொண்டு வர்றது, எப்படியெல்லாம் ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா வந்து நம்ம இதை அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வரதுன்னு படிப்பாங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிராப் ப்ரொடக்ஷன் இருக்கும். இதுல நீங்க எல்லா டிசிப்ளின்ஸ்ல நீங்க படிச்சதை வந்து ஒரு நிலத்துல நீங்க அப்படியே விவசாயம் பண்ணி மகசூல் எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு பிராக்டிக்கலா நீங்க வந்து எப்படி வந்து ஒரு விவசாயம் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் ஸ்டே ப்ரோக்ராம், அதாவது ராவேன்னு சொல்லுவோம், ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்துல போயிட்டு நீங்க என்னென்னலாம் அக்ரிகல்ச்சர் செட்டப் இருக்கு, விவசாயிங்க எப்படி விவசாயம் பண்றாங்க, அவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்ணுவீங்க. ஒரு மாசம் 3 மாசம் நீங்க வந்து விவசாயிகளோட இருப்பீங்க. ஏடிஏ, அக்ரிகல்ச்சரல் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்,
எல்லாரோடையும் நீங்க கனெக்டடா இருந்து நம்ம கண்ட்ரில நம்ம நாட்டுல அக்ரிகல்ச்சர் எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்குங்கிற அந்த சிஸ்டம் நீங்க ஃபுல்லா ஆக்சுவலா லைவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு காலேஜ்ல 4 செவத்துக்குள்ள முடியக்கூடிய கோர்சஸ் இல்லைங்க. உங்களுக்கு லைவான எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு தேர்ட் இயர் ஃபைனல்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 வருஷம் படிச்ச எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ற மாதிரி உங்களுக்கு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல இருக்கும். ஸோ கடைசியா நீங்க முடிச்சு வரும்போது விவசாயத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தியரியாவும் படிச்சிருப்பீங்க, பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிருப்பீங்க. இதுதான் அக்ரிகல்ச்சர். இந்த வீடியோல உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இதை கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அக்ரிகல்ச்சர். அடுத்த வீடியோல நம்ம செட்டா அடுத்தடுத்து ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரின்னு ஒரு டிசிப்ளின்லயும் என்னென்ன படிப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப்.